பாமக வந்துட்டு தேமுதிக இது ரெண்டையும் சேர்த்து அதிமுக வந்து பெரும் கூட்டணி அமைக்கிறதா நீங்க சொன்ன இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு சார். இது எந்த அளவுக்கு ஒரு உண்மை செய்தி சார்? பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில பேரம் பேசுறாங்க, தங்களோட பேர வலிமையை உயர்த்திக்கிறாங்க. உண்மை அதுல என்ன இருக்குது? பத்மபூஷன் அவார்டு விஜயகாந்த் கொடுக்கும்போது பிரேமலதா அம்மையார் வந்து காலம் கடந்து கொடுத்த அவார்டுன்னு அந்த அவார்டை முழுமையாக வரவேற்கல. அப்போ எனக்கு பாஜக ஆப்ஷன் இருக்கு, அதிமுக ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாப்புல. பாமக என்டிஏல இருக்குன்னு சொல்றவங்க இங்க பன்னீர்செல்வம் மாதிரி நான் மோடி தான் என் பிரதமர்னு பன்னீர்செல்வம் உண்மையாகவும் நேர்மையாகவும் மோடிக்காக நிற்கிறார் இல்லையா? நீங்க கூட்டணி ஒரு கட்டத்தில் எடப்பாடி கூட தான் சொல்லும் போதும் பாஜக தொகுதியில் நான் கேண்டிடேட் போட மாட்டேன், மற்ற தொகுதியில் கேண்டிடேட் போடுவேங்கிற அளவுக்கு ஒரு முடிவெடுத்து ஓபிஎஸ் நிற்கிறார் இல்லையா? அந்த மாதிரி பாமக நிற்கல, ஏன்னா மோடி வரவேற்புக்கு வரல. ஸோ நாளைக்கு அவங்க மோடி பிரதமருங்கிறதுல 2 தடவை நின்றவங்க 3வது தடவையும் வரலாம், அல்லது அதிமுக கூட்டணிக்கும் போகலாம்.